ஒரு நாள் ஒரு அம்மா தன்னுடைய தலை மேல ஒரு பெரிய மூட்டையை சுமந்து நடக்க முடியாம ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ பைக்ல வந்த ஒரு வாலிபன் அதை பார்த்துட்டு, ஐயோ இந்த அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லி இந்த அம்மா கிட்ட, அம்மா வாங்கம்மா, நான் லிஃப்ட் கொடுக்குறேன், நான் இந்த வழியா தான் போறேன், உங்களை எங்க இறக்கி விடணுமோ நாங்க இறக்கி விடுறேன், ஏறிக்கோங்கன்னு சொன்னான். உடனே இந்த அம்மாக்கு, அப்பா நல்ல வேலை இந்த பையன் வந்தான் அப்படின்னு சொல்லி அந்த பைக்ல அப்படி ஏறி உக்காந்துட்டாங்க. கொஞ்சம் தூரம் அப்படி போன உடனே இந்த வாலிபன் இந்த கண்ணாடியில பார்த்து அப்படி ஷாக் ஆயிட்டான். என்னடா இந்த அம்மா இப்படி உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி பைக்கை நிறுத்தி திரும்பி பார்க்கிறான். இந்த அம்மா எப்படி தெரியுமா உட்காந்துட்டு இருக்காங்க? எந்த பாரத்தை சுமக்க முடியாம மூட்டையை தலை மேல வச்சுட்டு நடந்தாங்களோ, இப்ப பைக்ல ஏறி உக்காந்துட்டோம், அப்படியே உட்காந்து அந்த மூட்டையை தலை மேலேயே சுமந்துக்கிட்டு இந்த பைக்ல உட்காந்து வந்தாங்களாம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நாமும் அப்படிதான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய காரியத்தை, நம்முடைய இருதயத்தின் வேதனைகள், வலிகள், நம்முடைய எல்லா காரியம், கஷ்டத்தையும் பாரத்தையும் கர்த்தரிடத்துல, தேவ சமூகத்துல போய் தெரியப்படுத்துறோம். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்றோம். ஆனா மறுபடியும் என்ன பண்றது? அதே காரியத்தை சிந்திக்கிறது, அந்த காரியத்தை நினைச்சு பேசுறது, புலம்புறது, அந்த காரியத்தை நினைச்சு கவலையில நம்ம அப்படியே துவண்டு போய் நிற்கிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு விசுவாசம் வரணும். கர்த்தரிடத்துல நான் ஒரு காரியத்தை தெரியப்படுத்திட்டேன்னா அந்த காரியத்தை கர்த்தர் கையில் எடுப்பார், அவர் என்னை ஆதரிப்பார், அவர் என் பாரத்தை சுமப்பார் என்கிற ஒரு நிச்சயம், ஒரு விசுவாசம் இன்றைக்கு நமக்கு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.